இந்த அருமையான நல்ல சந்தர்ப்பத்திலே கர்த்தர் உங்களை இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதம் நமக்கு மிகவும் கிருபை பொருந்தினதாக இருக்கிறபடியால் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் இந்த வாசித்த இந்த வேத வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம், அல்லது வேத வசனங்களை தேவனிடத்திலிருந்து செய்தியாக பெற்றுக்கொள்ள போகிறோம். இதுல நம்ம வாசித்த இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். இந்த 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரே சம்பவத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என்ன தெரியுமா? நான் உன்னை போல நானும் ஒரு ஊழியக்காரன், உன்னோடு கூட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருவர் அந்த வசனத்தை வாசிக்கலாம். இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவனை வணங்கும்படி, எவனை அப்படின்னா 5வது வசனத்துல சிங்காசனத்திலிருந்து ஒருத்தர் சொன்னார். சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. 5வது வசனம் படிங்க. தமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து வந்தது. அப்பொழுது திரளான ஜனங்களிடு 6வது வசனம் படிக்கிறீங்க. திரளான ஜனங்கள் எடுக்கிற ஆரவார சத்தத்தை கேட்டேன். பெருவெள்ள, அந்த சத்தம் பெருவெள்ள இரைச்சலை போல இருந்தது. பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார். எங்கிருந்து வந்துச்சு இந்த சத்தம்? சிங்காசனத்திலிருந்து வந்துச்சு. இப்போ அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 10வது வசனம், அப்பொழுது அவர்கள் அவனை வணங்கும்படி. யார? அந்த சிங்காசனத்திலிருந்து பேசின ஒருத்தன், ஒரு ஒரு தூதன். அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். யார் சொல்றது? யோவான் சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருத்தராகிய யோவான் சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடி பார். ரொம்ப முக்கியமானது. அவன் என்ன சொல்றான்? அவன் காலில் விழுந்தவனை தூக்கி விட்டு, இதுக்கப்புறம் இது மாதிரி செய்யாதபடி பார்த்துக்கோ அப்படின்னாரு. 3வது பாருங்க, உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட ஆமென். ஒரு சொல்லலாமா? இப்ப யார் அது சொல்றது? யார் சொன்னது? தேவதூதன். சிங்காசனத்திலிருந்து சொன்னது யாரு? தேவதூதன். காலில் விழுந்தது யாரு? யோவான். அவரு மனுஷன், அவர் தேவதூதன். அவன் என்ன பண்ண? தேவதூதன் தானே காலில் விழுந்து வைப்போம்னு சொல்லி விழுந்து வச்சான். ஆனா தேவதூதன் என்ன சொன்னான்னா, இப்படி செய்யாதபடி பார். அடுத்து சொல்ற பாருங்க, உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் நானும் ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. இப்போ நீங்களா ஊழியக்காரர் தானே? ஏற்கனவே சொல்லியிருக்க, நீங்களா ஊழியக்காரர். இப்ப நீங்க யாருக்கு சமம்? ஊழியக்காரர் தான். யாருக்கு சமம்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல சொல்றீங்க, எனக்கு கேட்கணும்ல. எஸ், யார் சொல்றது? தேவ தூதனுக்கு சமமானவன் ஊழியக்காரன். அப்ப நீங்க தேவனுக்கு, தேவனுடைய தூதனுக்கு சமமான ஊழியக்காரன். நீங்க எப்படி ஊழியக்காரர்? நான் ஊழியக்காரர். நீங்க எப்படி ஊழியக்காரர்?
நீங்க எப்படி ஊழியக்காரன்னு சொன்னா போதும். நீங்க துதிக்கிறீங்க, வணங்குறீங்க, ஆராதிக்கிறீங்க, எல்லாம் ஓகே. சொல்லுங்க. ஏத்துக்கிட்டீங்க, ஊழியக்காரர் எப்படி? நானே சொல்லிடுவா, ரொம்ப மண்டை காயுது உங்களுக்கு. நானே சொல்லிடுறேன். ஒரு எங்கன்னா பாட்டு கச்சேரிக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இசைக்கருவி வாசிக்கிறவங்க ஒவ்வொரு இடத்துல அப்படி உட்காந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. பாட்டு பாட ஆரம்பிச்சோடனே அவங்கவுங்க அந்த டர்ன் வரும்போது அவங்கவுங்க வாசிப்பாங்க. ஒருத்தர் தபையில வாசிப்பாரு, ஒருத்தர் மிருதங்கம் வாசிப்பாரு, ஒருத்தர் என்னென்ன இசைக்கலாம் அந்த எல்லாம் ஒன்று ஆளுக்கு ஒருத்தர் வாசிப்பாங்க. வாசிக்கிற இடம் ஒருத்தர் இப்படி திரும்பி நின்று பார்த்துருக்கீங்களா? அவர் தான் மியூசிக் டைரக்டர். வாசிக்கிறவங்க எல்லாம் அவங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துல இசை வாசிக்கிறவங்க நீங்க, டைரக்ஷன் பண்றது நான். அப்ப ரெண்டு பேரும் எல்லாருமே சேர்ந்து மியூசிக் டீம்ல தான் இருக்கிறோம். அப்ப எல்லாரும் ஊழியக்காரத்தானே? அப்பாடா, இப்போது ஒத்துக்கிட்டீங்களே. அதாவது ஊழியக்காரன் சொன்னா அதுக்கான சரியான காரணம் சொல்லணும். நாங்களும் ஊழியக்காரத்தாங்க, எங்க ஊர் சபையில நீங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா எப்படின்னு கேட்டாங்கன்னா அது அப்படித்தான், நாங்களும் ஊழியக்காரத்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா திருத்தமா திரும்ப கேள்வி கேட்காத அளவுக்கு சரியா சொல்லணும். அல்லேலூயா. அப்போ இப்ப கவனிங்க, யோவான் தேவதூதன் காலில் விழுந்தான். அதுக்கு தேவதூதன் என்ன சொன்னா, இப்படி செய்யாதபடி பார்த்துக்கோ. அடுத்து சொல்றான், நான் உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். அதுக்கு அப்புறம் என்ன செய்? தேவனை தொழுது கொள், என்ன தொழுது கொள்ளாதே. காலில் விழுத்து என்ன அர்த்தம்னா தொழுது கொள்ளுகிறது, ஆராதிக்கிறது. என்ன பண்ண, அவரு காலில் விழுந்து தொழுது கொண்டான். அப்படி செய்யக்கூடாது. யாரை தொழுது கொள்ளணும்? தேவன் தான் தொழுகைக்குரியவர். வேற யாரும் இந்த உலகத்துல ஆராதனைக்குரியவர், தொழுகைக்குரியவர் அல்ல. இதுதான் அவர் சொன்ன விளக்கம். இப்ப நம்ம பார்க்க போறோம் ஊழியக்காரனை பற்றி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஊழியக்கார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை பத்தி தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, ஊழியக்கார் வேற ஒருத்தர் சொல்லிடலாம். ஊழியக்கார பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை சொன்ன உடனே எங்கேயோ மாட்டி விடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. சரி, உங்களை விட்டுடலாம். ஊழியக்காரங்களாம் இருக்காங்களே, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், அவங்க எப்படி இருந்தா ஊழியக்கார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப குசு குசு சொன்ன கேட்கவே கேட்காது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா அவங்க ஊழியக்காரர். ஒண்ணு இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க ஊழியக்கார பத்தி. அப்படியே கீழ்படினா தானே. அப்ப அது பக்கத்துல சொன்னவங்க என்ன சொன்னாங்க? அதே தானே சொல்லிட்டாங்க. ரைட்டு, ரெண்டு பேருக்கும் ஒரே மார்க் தான். அடுத்தது இயேசு கிறிஸ்துவை போல அந்த கிராமத்துக்கு ஒரு சாட்சியா, தெருவுக்கு ஒரு சாட்சியா இருக்கணும். நீங்க வசிக்கிற ஊர்ல இயேசுக்கு போல நீங்க வாழ்ந்து காட்டணும், சாட்சியா. ஓகே, 2 3. அடுத்தது கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீங்க சாட்சியா சொல்லணும். அதுதான் 2வது சொல்லணும். உங்க 2 பேரும் சேர்த்து ஒரே மார்க் தான். அவ்வளவுதானே? இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போறோம். ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்னு ஒரு வரையறையே தெரியாம இருந்தா எப்படி? ஊழியக்காரனா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்ல. இயேசுவை பின்பற்றணும். தேவனை கற்றுத்தரணும். சூப்பர், அது நல்ல வார்த்தை. தேவனை எப்படி தொழுது கொள்ளணும்னு கற்றுத்தரணும். சரி, இவரு பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்லுகிறாரு பார்க்கலாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 2 தீமோத்தேயு. கர்த்தருடைய ஊழியக்காரன்
சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லோரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒரு சொல்லமா? இது நீங்க சொன்னதில்லை. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுல இருக்கிறவங்களுக்கு தீமோத்தேயுக்கு சொல்றாரு. தீமோத்தேயு ஊழியக்காரனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாருங்க, மறுபடி படிங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் போதும். நான் என்ன பண்ண என்னவா இருக்கக்கூடாது? சண்டை போடுற ஆளா இருக்கக்கூடாதுப்பா. சண்டை போறதுக்குலாம் வேற ஆள் இருக்காங்க. அவங்களாம் குழா கட்டியை விட்டு போட்டினா அவங்க பார்த்துக்குவாங்க. எல்லாத்தையுமே ஊரையே கலக்கி விட்டுருவாங்க. உனக்கு அந்த வேலை கிடையாது. நீ நிறைய ஊழியக்காரங்க உடனே சட்டையை இப்படி மடிச்சு விடுறாங்க, காலுக்கு ஃபேண்ட் அப்படி தூக்கி விடுறாங்க. நான் நீ அடிச்சதா, நீ குத்துறதா கத்தி இறங்குமா? நான் குத்துறா கூட இறங்கண்டா. யார் குத்துறா? சின்ன குழந்தை குத்துறா கூட இறங்கணும். இதுல வேற ஊழியக்காரர் நான் குத்துறா கூட இறங்குன்றது எல்லாம் பேச்சு. யோசிங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நம்ம பெரிய விஷயமா இருந்தாலும் சின்ன விஷயமா நீ சட்டை போடுற ஆளா இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நீ ஊழியக்காரன், ஊழியக்காரி சண்டை போடுறவங்களா இருக்கக்கூடாது. ஏன் அதை சகிச்சுக்கிட்டு போனா என்ன? எவ்வளவு சகிக்கிறது? நான் சகிக்க அவங்க சிகிக்கிறாங்களே, நான் என்ன பண்றது அப்படின்லாம் கூட பேச தோணுதான். நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போனோம்னா அவங்களுக்கு ரொம்ப குசாலாயிடும். போட்டு மேல ஏறு ஓட்டுவாங்க நம்மள. அது உண்மைதான். ஆனாலும் தேவன் நிமித்தம், கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தம் அப்படின்னு விட்டு போயிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? ஊழியக்காரன் ஊழியக்காரி சண்டை பண்ணுகிறவர்களா இருக்கக்கூடாது. 2, எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். பாத்தீங்கன்னா சில பேர் மூஞ்சி பாத்தீங்கன்னா, ஊழியக்காரி உங்க மூஞ்சி என் மூஞ்சி தான் சொல்றேன். எப்போ சும்மா கொஞ்சம் கடுவை மூஞ்சில போட்டீங்கன்னா போதும், குழம்பு தாளிச்சிடலாம். அவங்க மூஞ்சில படப்படான்னு புரியுவாங்க. பேசுற என்ன இப்போ அப்படின்னு பயங்கர சாந்தம் அவங்க கிட்டதான். அவங்கள கடுவு கொஞ்சம் அடிபட்டு பொறிஞ்சு தள்ளிடுவாங்க. அவ்வளோ சாந்தமானவங்க அவங்க. யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைங்க கிட்டையாவது நீங்க சாந்தமா பேசுறீங்களா? யாரு மேலேயோ வெளியே போன, அங்க போன, இங்க போன, அவங்க மேல இருக்கிற கோபத்தை எடுத்தாந்து பிள்ளைங்க மேல கொட்டி குமிச்சு சேர்த்து வைக்கிறீங்களே, அந்த பிள்ளைங்க எப்படி தாங்கும்னு நீ நினைக்கிறீங்க? உன் புல் கோபத்தையும் அந்த பிள்ளை மேல கொண்டாந்து திணிச்சிங்கன்னா அந்த குழந்தை எப்படி தாங்கும்? சாந்தம். ஊழியக்காரனா யாரா இருக்கணும்? சாந்தமா இருக்கணும். 3வது, போதக சமர்த்தனமா இருக்க வேண்டும். போதனை செய்தா எதிர்க்க உட்காந்துங்கிறவங்க, ஏன் என்கிட்ட தான் பேசினார், என்னை குத்தி தான் பேசுறான்னு இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நான் போனா என்னை பார்த்து குத்தின்னு பேசுறாரு, அப்படி இருக்கக்கூடாது. அது 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 போதக சமர்த்தனம் கிடையாது, வஞ்சக போதகம். ஒருவேளை குத்துற மாதிரி இருக்குன்னா அது பாஸ்டர் தப்பு கிடையாது. யாரை குத்திச்சோ அவங்க மேல தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஆமாங்க. ஏன்னா போதகர் சமர்த்தனா இருக்கணும். எந்த நைட்ல 12 மணி என்னப்பா ஐயா ஒரு வசனத்துல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, என்னப்பா இந்த நேரத்துல தான் சந்தேகம் வரணும் அப்படின்னு இல்லாம, என்னப்பா சொல்லுப்பா எந்த வசனம் அப்படின்னு. அதுதான் போதக சமர்த்தனம். எனக்கு ஒரு பாஸ்டர் இருக்காரு. அதாவது எந்த சந்தேகமா இருந்தாலும் உடனே டைம் பார்க்க மாட்டாரு, டைமே பார்க்க மாட்டாரு. போன் பண்ணி, அண்ணா இந்த வசனம் எனக்கு சந்தேகமா இருக்கு, எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 11, 12 அப்படி இருக்கும். அவர் அப்பதான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டைம்ல ராத்திரியில் அவர் பைபிள் படிக்க, அதை நான் பெருமையாக எடுத்துக்கினேன். எடுத்து அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த வசனம் எதை பத்தி சொல்லுது, எங்க இருந்து சொல்லுது, யாருக்காக சொல்லுது அப்படின்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன்னா, எடுத்தோட தூக்கத்துல போய் அது அங்க சொல்லுதுப்பா, இது எங்க சொல்லுதுப்பா,
அதுப்பா இதுப்பா நான் அவர் புரிஞ்சுறாரு. உடனே சசி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை கட் பண்ணிடுவேன். ஏன்னா திடீர்னு எது கேட்டால் இன்னும் தூக்கத்தில் உளறிடக்கூடாது பாருங்க. அந்த எழுந்து அந்த வசனத்தை எடுத்து 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவேன், இந்த வசனம் இதை குறித்து இப்படிப்பட்ட இந்த நிலைமையிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா அப்பதானா புரிஞ்சிச்சு. எத்தனை 1 மணி நேரமா படிச்சுக்கன்னா புரியவே இல்லைண்ணா அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன், போதக சமர்த்தனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா வாய் சாமர்த்தியம் நிறைய பேர் இருக்கு. போதக சமர்த்தனம் இல்ல, வாய் சாமர்த்தியம். எப்படி இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலாம். அவங்க எப்படி போட்டாங்கன்னா நான் இப்படி வந்து இப்படி குறுக்க மடக்குவேன். வாய் அது இல்லை. இங்க சொன்னது வாய் இல்லை. வேத வசனத்தை எந்த இடத்தில் கேட்டாலும் அதை தெளிவுபடுத்துகிற ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, வாய் பலத்தினால சரி பண்ணுவாங்க, வாய் அழியாச்சுவாங்க. அந்த வசனம் அப்படிதான். உனக்கு என்ன தெரியும்? நான் எத்தனை வருஷம் 40 வருஷமா ஊழியம் செய்ய எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியுமா? உனக்கு தான் தெரியுதா? இல்லையா அது எப்படி சொல்லுது? சொல்றல்ல அப்படின்னா இதுக்கு என்ன பேரு? வாயின் அர்த்தம், வாய் சாமர்த்தியம் தான். அவங்க மிரட்டுறாரு. சரி அவர்கிட்ட ஆமா அவர்த்தையா அப்படின்னு போயிட்டு இருக்கான். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. புரிகிற வரையிலும் அவங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் போதக சமர்த்தனம். அல்லேலூயா. 4வது 4வது பாருங்க, தீமை. எது தீமை? எது தீமை? அதை எப்படி நாம் சகிக்கிறது? எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் அங்க போனதே இல்லை. எனக்கும் நான் அந்த பார்த்தது கூட இல்லை. ஒருத்தர் சொல்றான், இந்த ஆள் தான் இந்த இடத்துல இந்த திருடன் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா நான் அங்க போனதில்லை, நான் அதை பார்த்ததில்லை, அது இன்னாதுனே எனக்கு தெரியாது. அப்படி பட்சத்துல ஒருத்தன் என் மேல தீமையாய் பேசும்போது அங்க நான் என்ன பண்ணணும்? சகிக்கணும். ஏன் தெரியுமா? ஏன் சகிக்கணும்? புரியல. கர்த்தருடைய ஊழியக்காரன். சரி, இன்னும் அது ஏன் சகிக்கணும்னா, நீதிபதி யார் தெரியுமா? ஆமாங்க, அவரு நீ சகிக்கிறியா இல்லையான்னு பாக்குறதுக்கு அவர் தான் இது ஒரு லைன் கொடுத்துக்கிறாரு. நீ சகிப்பு தன்மை மட்டும் இருக்கா இல்லையா, தீமையை சகிக்கிறா இல்லையா, இல்ல தீய திருப்பி வாரி அவங்க மேல கொட்டுறியா என்னன்னு பாக்கிறதுக்காக அதை கொடுக்குறாரு. நீ என்ன பண்ற? திரும்பி அவனை வாரி கொட்டி வெட்டி வாயாலேயே வறுத்து எடுத்து அவனை தீச்சி சுட்டு அப்படி தூக்கில போட்டுருவோம். அது இல்லை. நீ அந்த தீமையை சகிக்கும் பொழுது தேவன் அங்கே உனக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொன்னதெல்லாம் அது கூட அடிஷனலா சேர்த்துக்கலாம். நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் இது கூட அடிஷனலா சேர்த்துக்கலாம். ஏன்னா பவுல் சொல்றது நம்ம சொல்றதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லையா? அதனால அது கூட நீங்க சொன்னதையும் சேர்த்துக்குங்க. இப்ப சொல்லுங்க, பவுல் அப்போஸ்தலன் 4 காரியங்கள் சொல்லியிருக்கிறார். 1, சண்டை பண்றவனா இருக்கக்கூடாது, சாத்தம் உள்ளவனா இருக்கணும், போதக சமர்த்தனா இருக்க வேண்டும், தீமையை சகிக்கிறவனா இருக்க வேண்டும். இதுதான் ஊழியக்காரன். அப்போ நான் சில ஊழியக்காரை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். லூக்கா 19:16. அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். 17வது வசனம், எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு. ஒரு சொல்லமா? இப்போ ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும்னு முதல்ல பார்த்தோம். ஊழியக்காரருடைய சில சிறப்பு அம்சத்தையும் நாம இப்ப பார்க்க போறோம்.
இது இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகளிலே ஒண்ணு. இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகளிலே ஒண்ணு. அவரு ஒரு உவமையை சொல்லும்போது எந்த ஒரு காரியத்தை சொல்றதா இருந்தாலும் உவமையா சொல்லுவார். அதை சொல்லி இத புரிய வைப்பார். அப்படி புரிய வைக்கும்போது ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியக்காரரை கூப்பிட்டு ஒருத்தக்கிட்ட 5 ராத்தல், இன்னொருத்தக்கிட்ட 2 ராத்தல், இன்னொருத்தக்கிட்ட 1 ராத்தல் கொடுத்துட்டு அவர் தூர தேசத்துக்கு போனாரு. போயிட்டு திரும்பி வந்து அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. 5 ராத்தல் வாங்கினவன் 17வது வசனத்துல எஜமான் 16 படிங்க. அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. அல்லேலூயா. சில நீங்க பார்த்திருப்பீங்க, சில பேர் பார்த்திருப்பீங்க, ஒண்ணுமே இல்லை இருந்தா கூட எங்கடா கடன் கட்டுற போறாங்கன்ட்டு ஒண்ணுமே இல்லை. நீ ஒண்ணு வந்து பாருங்க விட்டா அப்படியே மாணவரியா கிடக்குது. அரிசி கிடையாது, மாவு கிடையாது, எண்ணெய் கிடையாது, புண்ணாக்கு கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. வெறுமையா கிடக்குது, காலியாக தான் கிடக்குது வீடு அப்படின்னு சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஏன் தெரியுமா? எப்பவுமே இல்லைங்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இல்லை. இப்போ ஒரு சம்பவத்தை, நான் கேள்விப்பட்ட சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். வேதநாயகன் சாஸ்திரியார் 17ஆம் நூற்றாண்டுல ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர். அவரு இது போல ஒரு சின்ன சபையை வச்சு நடத்திட்டு இருந்தார். அவருடைய இதுல ஊழியத்துல வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து எதையுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. சாயங்காலம் ஜெபம் நடந்துட்டு இருக்கு, விசுவாசிகள்லாம் உட்காந்துருக்காங்க. அவருக்கு 3 மணி ஆனா டீ கொடுக்கணும். நல்லா கவனிக்கணும். ஆராதனை நடந்துட்டு இருக்கு. 3 மணி ஆனா அவங்க மனைவி ஒரு டீ எடுத்தது எதிர்க்க வச்சிடணும். வைக்கலன்னா அவங்களுக்கு போய் இவர் ஓட்டி விட்டுருவார். அப்புறமா என்ன பண்ணாங்க, டக்குன்னு 3 மணி ஆச்சு, வீட்டில் போய் பார்க்குறாங்க, டீ தூள் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி இப்படி முழிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கப்பு எடுத்து அந்த டீ குடிக்கிற அந்த கப்பு இருக்குல்ல, அதை எடுத்து கவுத்து வச்சுட்டு போயிட்டார். அவர் எடுத்து பார்த்து கவுத்து இருக்குது. அப்போ என்ன, ஏதோ இல்லை, ஏதோ இல்லை. அதனால இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால புத்திசாலி மனைவி இல்லை, எடுத்து கவுத்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கப்பு அப்படியே தூக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, என்ன தெரியும், என் நிலைமை தெரியும், என் சூழ்நிலை உமக்கு தெரியும், என்னிடத்துல தெரியாதது உமக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. அந்த நேரத்துல போஸ்ட்மேன் வாசல்ல இருந்து கழுத்தடிக்கிறான். சார் சார் அப்படின்றான். எழுந்து போனாங்க, மனைவி எழுந்து போனாங்க. என்னப்பா, ஐயா உள்ளதுறாரு, என்ன வேணும்? இல்லைம்மா, நேற்று ஒரு பார்சல் நேற்றே வந்துடுச்சு, எடுத்துன்னு வந்து கொடுக்க முடியல, இப்போதான் எடுத்துன்னு வந்தேன். என்னன்னா, இலங்கையிலிருந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ தூள், அவர் விரும்பி குடிக்கிற டீ தூள் நேத்தே கர்த்தர் அனுப்பிட்டாரு. மனுஷன் தடை பண்ணி வைத்திருந்தார். தடை பண்ணினாலும் அவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அதை சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருக்கிறங்கிறது, ஊழியக்காரனா உங்களை தான் சொல்றேன், எப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருக்கிறங்கிறது முக்கியமானது. சில பேர் பாத்தீங்கன்னா வாயை திறந்தாவே அப்படியே நெகட்டிவ் மோடு தான் தெரியும். எதுக்கு இருந்தாலும் நெகட்டிவ். இப்படி சொல்றதுனால உனக்கு என்ன நடந்துரும் நினைக்கிறேன்? எப்பொழுதும் சிந்தனை பாசிட்டிவ், அதாவது தமிழ் சொல்லுங்க, பாசிட்டிவ் தமிழ் சொல்லுங்க. நீங்க ஒருத்தர் கூட தமிழ் தெரியுங்க.
ஐயோ இந்த நேரம் பார்த்து மாத்துச்சே. ஒரு சின்ன கவி பாடு. ஏசையா உன் பிள்ளை நானையா, ஏசையா அன்புள்ள ஏசையா, ஏசையா உன் பிள்ளை நானையா, ஏசையா ஆனந்த. அல்லேலூயா. உற்சாகப்படுத்துகிறதான வார்த்தைகள். அல்லேலூயா. மோட்டிவேஷன் பண்ற வார்த்தைகள். அது கூட தெரியாதா இருக்கும்? உத்வேகப்படுத்துகிற வார்த்தைகள். அப்போ உங்ககிட்ட எப்படிப்பட்ட வார்த்தைன்னா, ஒருத்தர் வராங்க, ஒருத்தர் உடம்பு சரியில்லை, சும்மா லேசா ஃபீவர், காலையில் தான் வந்துச்சு, படுத்துட்டாங்க. போனாங்க இவங்க, என்னம்மா ஃபீவரா இருக்கு, ஐயோ அப்படின்னாங்க. அவங்க செத்தே போயிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏற்கனவே அங்க பார்த்தாலும் இங்க பார்த்தாலும் கொரோனாக்கிறான்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க. இந்த அக்கா வந்து ஜெபம் பண்ணணும்னு பார்த்தா, ஐயோயோ நாங்க செத்தே போயிட்டோம் சுவாமி அப்படின்னு. ஏன் தெரியுமா? அதுதான் அந்த மோட்டிவேஷன். அது தமிழ்ல பார்த்துட்டேன். உத்வேகமான வார்த்தைகள், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள். வியாதியில் இருக்கிறவங்கள கூட ஒன்னும் கிடையாது, இது என்ன பெரிய வியாதி, அவங்களுக்கு அப்படிப்பட்ட வியாதி வச்சு இவங்களுக்கு இப்படிப்பட்ட வியாதி, அதுல இருந்து கர்த்தர் எழுப்பினாரு, இது இன்னும் சின்ன விஷயம் எழுப்புவார். உத்வேகப்படுத்தி பாருங்களேன், அந்த நோய் அவங்களை விட்டு அப்பவே போயிடும். அல்லேலூயா. சகோதரன், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் சகோதரன், ஊழியம் செய்தாரு, இப்ப செய்யறாருன்னு தெரியல. அவரு இந்த மெடிக்கல் லைன்ல சில இதெல்லாம் பண்ணுவார், இன்ஜெக்ஷன் போடுவார். போட்டு நல்லா சுகமாயிடும், உடனே சுகமாயிட்டுருவார். டாக்டர் படிச்சவர் இல்லை, கற்றுக்கிட்டு டாக்டர் பார்த்து கற்றுக்கிட்டு ஒரு தைரியமா போடுவார். ஒரு நாள் எனக்கு பயங்கர ஃபீவர்னா கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு ஃபீவர், என்ன நடக்குதுன்னே அறிந்து கொள்ள முடியாத ஃபீவர். அவருக்கு தகவல் சொன்னோம், வந்தாரு. வந்து டக்கு டக்குன்னு மருந்துலாம் எடுத்து இன்ஜெக்ஷன் போட்டார். போட்டு அப்பதான் கொஞ்சம் கண்ணு தெளிஞ்சுது, கண்ணு கொஞ்சம் மயக்கலாம் தெரிஞ்சு சேர்ந்துடாரு. ஆசை, என்ன பண்ணிக்கிறீங்க நீங்க? ஒண்ணுமே இல்லை உடம்புல, எழுந்துருங்க கிளம்புங்க அப்படின்னு லுங்கி கட்டின்னு படுத்துருந்தேன். எழுந்து என்னை கலப்பி லுங்கியெல்லாம் மாற்றி பேண்ட் ஷர்ட்டை போட்டு இட்டுன்னு போய் ஒரு பிரியாணி கடையில் இட்டுன்னு போய் சாப்பிடுன்றாரு. நான் சாப்பிட்டு 2 நாளாச்சு கஞ்சி குடிச்சிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி 1/2 கிளாஸ் 1 கிளாஸ் குடிச்சிட்டு இருக்கேன். ஒரு பிரியாணி வாங்கி வச்சு சாப்பிடுன்றாரு. உனக்கு ஒன்றும் கிடையாது பாஸ்டர், நீங்க நல்லா இருக்கிறீங்க பாஸ்டர், நான் தான் பார்த்தல, நான் ஊசி போட்டல, எனக்கு தெரியல அப்படின்றாரு. பாருங்க, இதுக்கு என்ன பேர் தெரியுமா? இதுதான் அந்த மோட்டிவேஷன். நம்ம மனசுக்கு பார்த்தீங்க, அது ரொம்ப பயந்தாங்குழி. ஜுரம் வச்சு ஐயோ போயிடுவியா அப்படின்னு. நம்ம மனசு உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட ரொம்ப பயந்தாங்குழி யாருன்னா உங்க மனசுதான். சின்ன 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 விஷயத்துக்கெல்லாம் பயப்படும். ஒரு பக்கத்துல என்னப்பா அப்படி தூக்கி தும்பிட பயந்தே போயிட்டு, ஒரு தும்பலுக்கு பயப்படுற ஆளுங்க நம்ம ஆளுங்க. நான் நிறைய முறை நீங்கெல்லாம் சரியா இருக்கலாம், யாருன்னா என் பின்னாடி வந்து தூக்கிட்டாலும் தொடுக்கு தூக்கி போட்டுறாங்க, அவ்வளவு தைரியசாலி நான். அப்ப கவனிச்சு பாருங்களேன், சின்ன தும்பலுக்கு பயப்படுற ஆளுங்க நம்ம மனசு. சின்ன சின்ன சத்தம் அப்படின்னு, ஏன் பயந்தாங்கொல்லி மனசு, பயந்தாங்கொல்லி சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அதிகமா தேவையானது மோட்டிவேஷன், உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், உறுதிப்படுத்துகிற வார்த்தைகள். நான் இருக்கிறேன், அவர் இருக்கிறார், ஆண்டவரோடு இருக்கிறார், அவர் உன்னை தைரியப்படுத்துவார், அவர் உன்னை பலப்படுத்துவார், உனக்கு இப்படி அப்படி நல்ல காரியங்களை செய்ய போறார் அப்படின்னு சொல்லும் போது அந்த மனசுக்கு பேரு பாத்துக்கலாம், சட்டை தூக்கி விடுறதுதான். இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் மனசு. அந்த ஏற்கனவே அழுதுங்கிறவங்கிட்ட போய் நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுமா அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எதுவும் பண்ணிட்டுமோ
ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டு தெரியலன்னு அவங்க மனசை ஏற்கனவே கிழிஞ்சு போயிருக்கிற மனசை இன்னும் நீ போய் நார் கிழிக்க கூடாது. அல்லேலூயா. அதுதான் மோட்டிவேஷன். அவங்கள உருவாக்கணும். நீங்க ஒரு மனசை உடைச்சு போன மனசை உருவாக்கணும். நீங்க உடைச்சு போய் கிடக்கிற செதறி கிடக்கிறவங்களை உருவாக்கணுமே தவிர உடைச்சு எறியதுக்கு நீங்க தேவையில்லை. அதுக்கு பிசாசுக்கிறான். அந்த வேலை நீங்களும் தேவையில்லை. கிழிச்சு எறியறதுக்கும் உடைச்சு எறியறதுக்கும் அவனுக்கு அந்த வேலை அவன் எடுத்துக்கிறான். அந்த வேலையை இருப்பா பிசாசு, இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அந்த வேலை. அவன் வேலையை அவன் இடத்துக்கு நீங்க போகவே போகாதீங்க. போறவங்களுக்கு அல்லேலூயா. அப்படி கவனிச்சிங்களேன். இந்த ஊழியக்காரர் எப்படின்னா கொடுத்ததை அப்படியே மல்டி பண்றார். இந்த கொடுத்த வேலையை அப்படியே டெவலப் பண்றார். கொடுத்த வேலையை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்கான உழைப்பை செலுத்துறார். அதற்கான உத்தியோகத்தை செலுத்துறார். அதற்கான ஞானத்தை செலுத்துறார். அதுக்கான எல்லா வழிமுறைகளும் செலுத்துறார். இதை எப்படி நான் பெருசாக்க முடியும், இதை எப்படி நான் பலப்படுத்த முடியும், இதை எப்படி நான் பல மடங்கு உருவாக்க முடியும் யோசிக்கிறார். அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்களேன். அப்படிப்பட்டவன் தான். எப்படிப்பட்ட ஊழியக்காரன் தெரியுமா? வசனத்தை மாத்திட்டு பேசிக்கிறீங்க. 17வது வசனத்துல இருக்கு பாருங்க. இல்லங்க 17 உத்தம ஊழியக்காரனே. எப்படி சொல்ற பாருங்க. உத்தம ஊழியக்காரன். நீங்க எப்படி இருக்கணும்? உத்தமமா இருக்கணும். யாரை பார்த்து உத்தமன் சொன்னாரு? நான் போய் பேச மாட்டேங்க, அப்படி இருக்க மாட்டேங்க, இப்படி இருக்க மாட்டேன். அது இல்ல. கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யும். அல்லேலூயா. அவர் என்ன நினைச்சுக்கோன்னு விட்டுட்டுங்க. அவர் கொடுத்துட்டு அவர் அப்புறம் வந்து திருப்பி கேட்கும்போது என்ன அள்ளிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாருன்னு பயந்துட்டுங்க. அந்த கதையை உன்னுடைய சோம்பேறித்தனத்துக்கு, உன்னுடைய முடியாமைக்கு ஆண்டவர் மேல பழிய போடாத. இந்த ஆண்டு நீ உத்தம ஊழியக்காரனா, உத்தம ஊழியக்காரியா விளங்கணும். ஆமென். எப்படி தெரியுமா? அவர் உனக்கு கொடுத்த வரத்தை, அவர் உனக்கு கொடுத்த ஆவிய, அவர் உனக்கு கொடுத்த செல்வாக்க, அவர் உனக்கு கொடுத்த பணத்தை, பொருளை எல்லாத்தையும் நீ ரெட்டிப்பாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நீ யாரு? அல்லேலூயா. இரண்டாவது லூக்கா 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பாளிகளையும் குடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். 22. ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். 23. அப்போது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழியிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வறுமை கூட்டிக் கொண்டு வா. ஆமென். அல்லேலூயா. இப்போ இரண்டாவது ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டவனா இருக்கணும்? முதல்ல எப்படிப்பட்டவனா இருக்கணும் நினைச்சோம்? உத்தம ஊழியக்காரனா இருக்கணும். இரண்டாவது கவனிங்களேன். நம்ம ஆண்டவருக்கு உண்மையா ஆராதிக்கிறோம், உண்மையா காணிக்கை கொடுக்கிறோம், உண்மையா தசமபாகம் கொடுக்கிறோம், உண்மையா எல்லாம் செய்யறோம். வீட்டில் ஜெபம் பண்றீங்க நினைக்கிறேன். வீட்டில் ஜெபம் பண்றீங்க, பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்க. எல்லாம் அது எல்லாமே இந்த ஆண்டவருடைய வழிமுறைகள், வழிநடத்துதல், இதெல்லாம் ஓகே. இப்போ ஒரு எஜமான் வீட்டில் கல்யாணம் வச்சுட்டார். எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து எல்லாரையும் அழைச்சார். அழைச்சிட்டு எப்போ பத்திரிலாம் ரெடி ஆச்சு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஒருத்தன் இல்லை நான் தான் புதுசாக கல்யாணம் பண்ணேன், நான் வர முடியல அப்படின்னு ஒருத்தன் போயிட்டான்.
ஒருத்தர் நான் இப்பதான் புதுசா ஏறு மாடு வாங்கியிருக்கேன், அதை நான் பழக்க போறேன் அப்படின்னு போயிட்டான். இல்லைன்னா ஒருத்தருக்கு வெளிய ஊருக்கு போயிருக்கிறப்பா இப்ப எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனும் போயிட்டான். இப்படி அழைக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தரா போயிட்டாங்க. இப்ப அந்த ஊழியக்காரன், அந்த எஜமானுடைய ஊழியக்காரன் 21வது வசனத்துல பாருங்க, அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை என்னென்ன நடந்துச்சு, இந்த ஊழியக்காரன் இந்த ஆளு என்ன சொன்னா, இந்த சொந்தக்காரன் சொன்னா, அந்த சொந்தக்காரன் சொன்னா, இந்த சொந்தக்காரன் சொன்னா, இந்த சொந்தக்காரன் சொன்னா அப்படின்னு நடந்த அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து ஊழியக்காரனை நோக்கி, இனிமேல் இப்ப அவங்களை கூப்பிடாத, பட்டணத்து தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்க கூட்டிக் கொண்டு வா என்றான். ஒரு சொல்லமா, அதாவது அழைக்கப்பட்டவங்க வரல, அழைக்கப்பட்டவங்க கனம் பொருந்தியவங்க, அவங்கலாம் வரல. இப்ப வந்தது யார் தெரியுமா? ஆண்டவர் ரட்சிக்க வந்தவங்க இங்க வரல. ஆண்டவர் யாரெல்லாம் தன்னுடைய சபை மந்தையில சேர்க்கணும்னு நினைச்சாரோ அவங்க யாரும் இங்க வரல. வந்தவங்க யார் தெரியுமா? புரியல? பாருங்க, ஏழைகள், நீங்களா, உங்களை தான் சொல்றேன், வந்திருக்கிறவங்க. அவங்க வர கூட்டம் வரல. இப்ப வேலிலையும் தெருவிலையும் சந்தில இருந்தவங்களும் கூட்டு வந்துக்கிறாரு. வந்தவங்க யார் தெரியுமா? நீங்க தான். ஏழைகள், ஊனர்கள், சப்பானிகள், குருடர்கள் இங்கே கூட்டிக்கொண்டு வா. கூட்டி வந்துட்டாங்க. யாரு? அந்த ஊழியக்காரன். கூட்டு வந்து யாரு? அந்த ஊழியர். எந்த ஊழியக்காரன் பார்த்து நீங்க வந்தீங்களோ, ஆனா கல்யாணத்துக்கு வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களை நடத்துற அந்த ஊழியக்காரனுக்கு நீங்க வாழ்த்து சொல்லணும். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அந்த எஜமானுடைய உண்மையான ஊழியக்காரன். நீ தெருவுல, வீதியில, பட்டணத்தின் தெருவுல, வீதியில எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியாது. அந்த ஊழியக்காரனுக்கு தான் தெரியும் எங்க இருந்து உன்னை கூட்டான்னு தெரியாது. ஆனா உன்னை அழைச்சு வந்த இடம் தெரியுமா? கல்யாண விருந்து. அல்லேலூயா. வந்துட்டா. இப்ப அடுத்தது பாருங்களா, 22வது வசனம். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீ கட்டளையிட்டபடியே செய்து ஆயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது. ஒரு சொல்லுங்க. இந்த ஊழியக்காரன் என்ன செய்தான்? நீங்க சொன்னதை சொன்னபடியே செய்து முடித்திட்டு. நீங்க சொல்லும்போது சொன்னீங்கல்ல, யார சொன்னீங்க? அவர் சொன்னதை, கட்டளையிட்டதை அப்படியே கீழ்ப்படிவது. கொஞ்சம் கூட அப்படி இல்லை ஆண்டவரே, இது அங்க போய் கூப்பிட்டா மாதிரியானவன், அந்த தெருவில் போய் சொன்னாக்கா அவங்க வந்து எதிர்க்கிறாங்க, அந்த தெருவில் போனா அவங்க கடிக்கிறாங்க, இவங்க போனா முடிக்கிறாங்க, இது மாதிரி சாக்கு போக்கு சொல்ற ஊழியக்காரன் கிடையாது. அவர் சொன்னாரு, நான் போனேன், செய்வேன், அவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் அனுப்புறாருன்னா அதுக்கான செயலையும் வசதியும் வாய்ப்பையும் ஏற்படுத்தித்தானே கொடுப்பாரு. அப்புறம் எப்படி நீ எவருக்கு அப்படிக்கே சொல்ற, மா போய் அந்த ஊர்ல 10 பேருக்கு சுவிசேஷம் இல்ல ஆண்டவர, அது மோசமான ஜனங்க, வாயா நமக்கு இல்லாது வாயாது அப்படி பேசுவாங்க. ஐயோ யோ 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 அப்படி இதுல வேற நடுவுல ஐயோ யோ 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 இப்படி எல்லாம் போற. இந்த ஊழியக்காரர் என்ன சொன்ன பாருங்க, அப்படியே செய்து, அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியே செய்யற ஊழியக்காரன். ஆண்டவர்கிட்ட இது பேசுறது கிடையாது. ஆண்டவர்கிட்ட இல்ல ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே சொல்ற ஊழியக்காரன் கிடையாது. சொல்றத அப்படியே செய்யற ஊழியக்காரன். அல்லேலூயா. நீ செய்து, நீ சொன்னபடி, கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னமும் இடம் இருக்கிறது என்றான். 23வது வருஷத்துல பாருங்களேன். அப்போது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகள், இப்ப போற பட்டணத்து தெருவில் போன இல்லையா, இப்ப பெரிய வழியில போ, வேலி அருகிலே போ, என் வீடு
நிறையணும். நீ எங்க போவியோ எனக்கு தெரியாது. பெரிய பெருவழியில போவியோ, பெரிய ஹைவேஸ் ரோட்ல போவியோ எனக்கு தெரியாது, இல்ல வேலி அருகில போவியோ எனக்கு தெரியாது. ஆனா என் வீடு நிறையபடி ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டு கொண்டு வா. அல்லேலூயா. கூப்பிடுறது எப்படி உண்ணா சொல்றத சொன்ன, நீ வந்தாவா வராட்ட போ அப்படின்னு, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னுவாங்க. நீ கூப்பிடுற அந்த 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 வார்த்தை பத்தியா, அதுதான் அவங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றத சொல்றபடி செய்ய ஊழியக்காரர். கர்த்தருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஆலோசனைப்படும். சில பேர் ஜெபம் பண்ணீங்கன்னா பாத்தீங்களா, முட்டி போட்டு ஆண்டவரே நீங்க இதை பண்ணுங்க, அந்த ஏரி காவாயில தண்ணி கட்டி வந்தேன், அதை போய் எடுத்து விட்டுருங்க, அங்க மாட்டை மடக்கி விட்டுக்கிறேன், அங்க போய் மாட்டை மேய்ச்சிக்கிட்டு இருங்க, இங்க ஆடு கொஞ்சம் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, நான் வீட்டை விட்டுட்டு போறேன், அந்த வீட்டுக்கு காவலா இருங்க, அது சுற்றி காவலா இருக்க ஆண்டவரே, அந்த பயிர் வச்சுக்கிற ஆடு மாடு மேயத்தை பார்த்து காட்டுவரு. நீங்க பண்ற ஜபத்தை கேட்டிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் ஜபத்தை நான் கேட்டிருக்கேன். ஏன்னா 40 வருஷம் ஆகுதுல்ல. நிறைய பேர் ஜபம் இப்படிதான் இருக்கு. உங்க ஜபம் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று இருக்க வேண்டுமே தவிர, நீங்க அதை செய்யுங்கன்னு அவருக்கு கட்டளை போறது கொடுக்க அதிகாரம் கிடையாது. நீ செய்ய வேண்டியது செய், அவர் செய்ய வேண்டியது செய்வார். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், காலை முதல் மாலை வரை, காலை முதல் மாலை வரை உம் சித்தமே நிறைவேறட்டும், உம் சித்தமே நிறைவேறட்டும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி கேட்கறதாங்க ஊழியக்காரி. அல்லேலூயா. அப்படி கேட்கறதுதான் ஊழியக்காரி. ஆண்டவரே நல்ல புடவை எடுக்கணும் ஆண்டவரே. அவர் என்ன ஜவுளி வைக்க சொல்றியா? அந்த ஜாக்கெட்டை தைச்சு இப்படி தைச்சுட்டா ஆண்டவரே நான் அவர் போட்டு கீழ்க்க சொல்றியா? என்ன சொல்றீங்க? தயவு செய்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்க. நீங்க என்ன அவருக்கு நீங்க என்ன செய்யணும்னு அவருக்கு சொல்லாதீங்க. இப்ப இந்த எஜமான் அவன்கிட்ட முதல்ல பட்டணத்துக்கு தெருக்கு போ, அங்க போய் இங்க போன்னு கூப்பிட்டான். இல்ல ஆண்டவர் அதெல்லாம் ரொம்ப தூரமாக வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லலாம், சொல்லல. அப்போ இடம் நீங்க சொன்னபடி செய்துட்டாங்க, நான் இடம் கொஞ்சம் இருக்குது, சரி இப்ப போ, பெரு தெருக்கு போ, பெரிய வழி, அதாவது ஹைவே ரோடு மாதிரி பெரிய வழிக்குதுல அங்க போ. இந்த வேலிங்க ஓரத்துல நிறைய ஏழை மக்கள்லாம் அந்த வேலி ஓரத்துல புல்லு குடிக்கின்னு இருப்பாங்க, அங்கெல்லாம் போ, அங்கேயும் போ. நீ எங்க போவே தெரியாதுப்பா, எனக்கு என் வீடு ரொம்பணும். எங்க போவியோ, எங்க போய் யாரை குடிக்கிறது, இந்த ஆலயம் நிறையணும். அல்லேலூயா. இதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தம். அவன் என்ன பண்ணான், உடனே அதெல்லாம் முடியாதுப்பா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னா, இல்லைங்க அப்படியே செய்யலாம். அல்லேலூயா. அப்படியே செய்யணுங்க. அதுதான் சொல்லபடி செய்யறது. அந்த வார்த்தையில கேட்கும் போது நீங்களே ஒருத்தர் சொன்னீங்க அந்த வார்த்தையை. அப்போ கவனிச்சு பாருங்க, நாம என்ன எப்படிப்பட்ட ஊழியக்காரனா எப்படிப்பட்ட ஊழியக்காரியா இருக்கணும்னா, ஆண்டவருக்கு அட்வைஸ். நிறைய பேர் ஜெபத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே அரிசி வாங்கி கொடு ஆண்டவரே, வேற உங்களுக்கு படி வேலை செய்யறதுன்னா அவர் இருக்காரு, எனக்கு கொஞ்சம் வேஸ்ட் கொஞ்சம் துவைச்சு கொடு ஆண்டவரே, சட்டை கொஞ்சம் கசங்கி போச்சு அயன் பண்ணி கொடு ஆண்டவரே. தயவு செய்து உங்க ஜபம் அப்படிப்பட்ட ஜபமா இருந்தா மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், ஜபத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லு, அவர் சொல்றபடி செய்.
அதுதான் உண்மையான ஊழியக்காரன். சொல்படி கேட்கிற ஊழியக்காரன். அல்லேலூயா. மூன்றாவது லூக்கா 12:42. ஆமா, 12:42. ஆமென். மூணாவது பாக்கியமான ஊழியக்காரன். கவனிங்களேன், ஒரு எஜமான் என்ன பண்ணா, அவன் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா இதெல்லாம் நீ பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன், வர காலையில் வருவேன்னா சாயங்காலம் வருவேன்னா நாளைக்கு வருவேன்னு தெரியாது, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, பொறுப்பு கொடுத்தவொடனே இவர் முதலாளி ஆயிட்டார். வேலைக்காரன் ஆக்சுவலா அவர் யாரு? வேலைக்காரன். பொறுப்பு கையில் வந்தோடனே இவரு முதலாளி ஆயிட்டார். அவனை கூப்பிட்டாட்டி, ஏய் என்ன வேலை பண்ற, இங்க வா, நீ நான் இங்க படிக்கிற வா வச்சு எல்லாரும் போடுறாரு. உடனே எஜமான் மாதிரி உட்காந்து ஹாயா ஜூஸ் சாப்பிட்டுக்கிற, கால் மேல கால் கொடுக்குற, ரொம்ப ஜாலியா அனுபவிக்கிறார் இந்த வாழ்க்கையை. ஆக்சுவலா அவர் யாரு? வேலைக்காரன். இப்படி செய்திருப்பாங்க. அதற்கு அந்த வசனத்தை படிங்க, 42. அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே பணி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யாவான். அப்படிப்பட்ட, அதாவது அவர் என்ன செய்திருக்கணும்னா, அந்த கூட வேலை செய்யறவங்களை அன்போடு கரிசனையோடு அக்கறையோடு அவங்க கிட்ட பட்சமாய் நடந்திருக்கணும். பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு உக்ரானக்காரன் ஒருத்தரை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அவன் தப்பு பண்றான்னு சொல்லிட்டு எஜமானுக்கு தெரியப்படுது. அப்போ அந்த உக்ரானக்காரன் கூப்பிட்டு, எஜமான் கூப்பிட்டு, ஏப்பா உன் மேல ரொம்ப பிராது ரிப்போர்ட் வருது, நீ என்ன பண்ற, அந்த கணக்கெல்லாம் என்கிட்ட ஒப்பிச்சுட்டு எல்லாத்தையும் கூத்துட்டு நீ போப்பா அப்படின்னு சொல்ல. உடனே என்ன பண்றான், போறான், தண்ணியில தன்னை தானே தாக்கிக்கிறான், குத்திக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியலையே, ஐயோ எஜமான் பொறுப்பு ஒப்படைச்சிட்டா நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், யார்கிட்ட போய் நிற்பேன், என்ன பண்ணுவேன், ஐயோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு யோசனை பண்ணுறான். அவங்ககிட்ட கடன் வாங்கினவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு, ஏப்பா நீ எவ்வளோப்பா வாங்கினேன்? 100 படம் வாங்கி 100 கலம் வாங்கியிருக்கிறேன், 100 கலம் கோதுமை வாங்கியிருக்கிறேன். அப்படியா? உடனே ஒரு 80ன்னு எழுது. என்ன பண்றான், இப்போ பிராடு பண்றான்னா என்ன பண்றான், அவன் நம்ம பார்வைக்கு அவன் ஃப்ராட் பண்றான். அவன் பார்வைக்கு என்ன தெரியுமா செய்யறான், எஜமான் நம்மளை கைவிட்டாரு, இவங்கிட்ட ஒரு 20 கலத்தை குறைச்சோம்னா இவன் நம்ம மேல கொஞ்சம் இரக்கமா இருந்து ஏதாவது நமக்கு வழி பிறக்கும் என்று நினைவுகளோடு கூட இந்த காரியத்தை செய்கிறான். அதுதான் விவேகமுள்ள ஊழியக்காரன். அல்லேலூயா. நம்ம பாத்தீங்கன்னா நாம எல்லாரும் ஊழியக்காரன். நாம நீங்க நானு எல்லாரும் ஊழியக்காரன். ஆமா தானே? இதுல கொஞ்சம் துளிர் விட்டா போதும், பக்கத்துல இருக்கிறவங்க அப்படி பார்ப்போம். அப்படி பார்ப்போம். என்ன இதுல வந்துச்சுன்னு தெரியல. எப்ப இந்த மேட்டின்மை வந்துச்சு உனக்கு? இதுக்கு முன்னாடி நீ நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி ஆயிட்ட இப்ப திடீர்னு? அப்படின்னா என்ன தெரியுமா, அந்த செருக்கு, அந்த ஒன்று சொல்லட்டுமா, தெளிவா சொல்லட்டுமா, கொழுப்பு. அல்லேலூயா. கொஞ்சம் வந்துச்சுன்னா போதும். ஒரு 1000 ரூபாய் கையில் இருக்கிற ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கைக்கு வந்துச்சு. கால் எங்க இருக்குது, தலை எங்க இருக்குதுன்னு தெரியல. தடமாற்றம் ஏன் வந்துச்சு? எவ்வளவு கர்த்தர் கொடுத்தாலும், கர்த்தர் கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னை லட்சாதிபதி ஆக்குறாரா? கர்த்தாவே ஸ்தோத்திரம். திரும்ப என்ன பார்த்து நீ பேசுறியா, உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன் நான் லட்சாதிபதி,
நீ பிச்சாதிபதி. இதுல வேற உனக்கு நாளைக்கு அந்த ₹1,00,000 பிடிக்கிறாரு, நீ யாரு? நீ அந்த பிச்சாதிபதி தான். உடனே என்ன செருக்கு, என்ன இருமாப்பு, என்ன திமிரு, என்ன கொழுப்பு. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன சொன்னா, நாம அந்த கொஞ்சம் சில நேரத்தில் நம்ம கிட்ட கர்த்தர் கொடுக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கையில வந்தோன்னு நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், என்ன பார்த்தோம் இப்படின்ட்டு போனாலே அப்படின்றது. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்க மாட்டேன், இப்ப சொல்றேன். ஏன் தெரியுமா? கொஞ்சம் ஈரம் வந்துருக்கு. அந்த ஈரத்தை நீயே காய வைக்கிறதுக்காக பண்ற வேலை தான் இது. காய வச்சுக்காத, ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணு. அப்புறம் கவனிச்சு பாருங்கள, இப்படிப்பட்ட விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யாவான். 43வது வசனம், எஜமான் வரும் பொழுது அப்படியே, எப்படியே, அப்படியேனா எப்படியே, இல்ல இல்ல இல்ல, அது அங்கிருந்து வந்துட்டோம். நம்ம விவேகமுள்ள விசாரணைக்காரனாக நம்ம பக்கத்துல, இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இதுக்கப்புறம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஒருத்தர் சந்தித்து ரட்சிக்கப்பட்டு அப்படின்னு போறது கிடையாது. இப்ப எல்லாம் டைம் 4 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இறங்கிக்கிட்டே இருக்குது. கூடுமான வரை யாவரோடும் சமாதானமாய், சமாதானம் சமாதானம் சொல்லி சமாதானத்தில் கடந்து போ. அல்லேலூயா. யாவரோடும் இரக்கத்தை சம்பாதித்துக் கொள். அதுக்கு பாத்தீங்கன்னா அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன். எப்படிப்பட்டவர்களா நீங்க மாறணும்? உண்மையும் விவேகமுள்ள யார். இப்போ உங்களை நான் ஆதாயப்படுத்திக்கணும், நான் உங்ககிட்ட எப்படி பண்ணணும்? இப்ப இதே வார்த்தைய கடினமா கண்டம் துண்டமா வெட்டி துண்டு துண்டா சீவி போட்டு வச்சுக்கலாம், எழுந்து போகும்போது அது தான் போவீங்க. ஆனா இதே வார்த்தையை நான் எப்படி சொல்லி தரேன்? உங்கள் இருதயத்துக்கு கசக்காதபடி, இனிக்கிற மாதிரி, அதை உங்களை உத்தியோகப்படுத்துற மாதிரி, உங்களை உருவாக்குற மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன். எப்ப பாருங்க, எஜமான் வரும்போது உண்மையும் உத்தமமும் அந்த செய்கிற அந்த ஊழியக்காரர் செய்கிறது இல்ல வரும்போது அப்படியேன்றது வார்த்தை சேர்த்துக்கு இதில் சேருங்க. உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் செய்கிறவனாய், விசாரணைக்காரனாய் இருக்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் யார் என்று சொன்னால் பாக்கியவன். பாக்கியம் உள்ள ஊழியக்காரன். யாரை பார்த்து பாக்கியம்னா, அவர் கோடிக்கணக்கில் பணம் எடுக்குதுப்பா, அவர் பாக்கியவானா? சத்தியமா நான் சொல்றேன், நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. பாக்கியம் இல்லாத ஊழியக்காரன். நீங்க விவேகம் உள்ளவங்க தான் பாக்கியமான ஊழியக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் ஆயிடுச்சு. இந்த கடைசி வசனத்தை மட்டும் படிச்சுட்டு நம்ம சுருக்கமா முடிக்கலாம். எத்தனை பார்த்திருக்கோம்? ஐயோ 2 முடியாது போடுது. சரி படிக்கலாம், எவ்வளவு படிக்க முடியுதோ படிக்கலாம். லூக்கா 12:47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். கர்த்தருடைய சித்தம் செய்யாத ஊழியக்காரன் கண்ட இடத்துல அடிபடுவான், தெருநாய் போல அடிபடுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் செய்யாம நிறைய பேர் தெரியுமா, படிச்சுட்டலாம், பைபிள் காலேஜிய படிச்சு நான் ஊழியத்துக்கு வந்துக்கிறேன், நான் தான் மாஸ்டர் டிகிரி வாங்கிக்கிறேன். அது எதுனா எனக்கு எதுனா உங்களை எதிர்க்க தலைமையான கிரீட மாதிரி தெரிந்தா? படிப்புங்கிறது ஞானத்துக்கு, அறிவுக்கு தான். ஆனா நீ கர்த்தருடைய சித்தம் செய்யறியா இல்லையாங்கிறது மட்டும்தான் முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் செய்யற ஊழியக்காரன். மற்றபடி அவர் பாருங்க, எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருக்கிற ஊழியக்காரன் அடிபடுற ஊழியக்காரன், தெருநாய் போல கல்லடி வாங்குற ஊழியக்காரன்.
நீ யாரா இருக்க போற? உன்னை நீயே நிதானிச்சுக்கோ. 5வது மல்கியா 1:5. இதை உங்கள் கண்கள் 1:5. இதை உங்கள் கண்கள் காணும். 6. அதுதான் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. ஊழியக்காரன் புள்ள அப்பாவை கனம் பண்றான், ஊழியக்காரன் எஜமான கனம் பண்றான். நான் பிதாவினால் என் கனம் எங்கே? நான் பிதாவானா எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? நான் உங்களுடைய எஜமானால் எனக்கு பயப்பட வேண்டிய பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியனாகிய உங்களை கேட்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நீங்க சாலமோன் பிரசங்கம் பண்ணும்போது நீங்க பார்த்துடுவீங்க, பைபிள் கீழே வச்ச யாரையும் உடனே பார்த்து பைபிளை கீழே வைக்காத, மடியில் எடுத்து வை அப்படின்னு சொல்றதை பார்த்து கேட்டீங்க. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அதுதான் உங்க கையில் இருக்குது. அதுக்கு அசால்ட்டா வைக்க கூடாதுன்றது தெரியுது இல்லையா? அப்போ நம்ம பைபிள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைபிள் கீழே கிடக்கும், அது அப்படி மானாரே கிடக்கும். அப்போ அது வைக்கக்கூடாதுங்கிற உணர்வை நம்ம ஏற்படுத்துறோம் இல்லையா? ஏன் தெரியுமா? அவர் அப்பாவானா அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை எங்க? அவருக்கு எஜமானா அவருக்கு மதிக்க வேண்டிய மதிப்பு எங்க? அது கேட்கிறார் பாருங்க. என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார், தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியனாகிய உங்களை கேட்கிறார். அல்லேலூயா. ஆசாரியனா ஆராதிக்கிறவன், ஆராதிக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உங்க அப்பானா எனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புங்க, நான் உங்க எஜமானானா எனக்கு மதிக்க வேண்டிய அந்த மரியாதை எங்க? நீங்க நிறைய ஊழியக்காரங்களே பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு சரியான மரியாதை கிடைக்கிறது. அவரு என்னமோ இவர்கிட்ட வேலை செய்யற மாதிரி, ஊழியக்காரர்கிட்ட ஆண்டவர் வேலை செய்யற மாதிரி, எங்க போய் நின்று கூப்பிடுறாரோ ஓடிடணும். இவன் எப்படா கூப்பிடுவான்னு ஓடி காத்திருக்கணும். அவரு போயிட்டு இருக்கிறான், எப்ப கூப்பிடுவான் எப்ப கூப்பிடுவான் அப்படின்னு காத்து இருக்கணும். ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு நினைக்கிற அசட்டை பண்ற ஆசாரியன் ஊழியன் இன்னைக்கு இருக்கான்.